வாஸ்துவில் புத்தர் சிலை முக்கியமானதாக கருதப்படுவதற்கான காரணம் என்ன? புத்தர் சிலையின் மகிமைகள் என்ன? பூஜை அறையில் புத்தர் சிலையை வைக்கலாமா? புத்தர் ஓவியத்தை எப்படி, எங்கு வைக்கலாம்? இதை பற்றிச் சுருக்கமாக பார்ப்போம். வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் புத்தர் சிலைகளை வைப்பதன் மூலம் வீட்டிற்குள் அமைதி, நேர்மறை ஆற்றல் மற்றும் நல்லிணக்கம் நுழையும் என்று நம்பப்படுகிறது. இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செழிப்பும் ஏற்படும். அதுமட்டுமின்றி புத்தர் சிலையை வைப்பதன் மூலம் ஒவ்வொரு நபரின் மனதிலும் பல்வேறு நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படுகின்றன. ஞானம், குறிப்பாக அமைதியையும் ஞானத்தையும் பிரதிபலிக்கும் புத்தர் சிலைகள் ஆன்மீக உணர்வுகளை மேம்படுத்தலாம். அமைதியை கொண்டுவரலாம். அவை வாழ்க்கையின் செழிப்பை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. இதனால் அவை நிதிச் சிக்கல்களிலிருந்து விடுபடவும் உதவுகின்றன. அமைதியான புத்தரின் சிலையின் முன் அமர்ந்து தியானம் செய்யும்போது நம் மனமும் அமைதியாகிறது. கூடுதலாக ஆன்மீக சக்தியை நேரடியாக அனுபவிக்க முடியும். புத்தர் சிலையை பார்க்கும்போது நம் மனதில் நல்லெண்ணமும் கருணையும் எழுகின்றன. அதனால்தான் வாஸ்து சாஸ்திரத்தில் புத்தர் சிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இன்னும் உலகம் முழுவதும் பயன்பாட்டில் உள்ளது. புத்தர் சிலைகள் இருப்பினும் புத்தர் சிலையை சரியான முறையில் வைப்பதன் மூலம் மட்டுமே குடும்பத்தில் அதிக நேர்மறை ஆற்றலை பெற முடியும். எனவே புத்தர் சிலையை கிழக்கில் வைக்க வேண்டும். இது சூரிய திசை என்று அழைக்கப்படுகிறது. அல்லது வடக்கு நோக்கி வைக்கலாம். இது செழிப்பு, அமைதி, ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சியை கொண்டுவரும். பல வகையான புத்தர் சிலைகள் உள்ளன. ஆனால் புத்தர் சிலை எதுவாக இருந்தாலும் அதை தரையில் வைக்கக்கூடாது. ஆனால் தரையில் இருந்து 3 முதல் 4 அடி உயரத்தில் வைக்க வேண்டும். அதை சமையலறை அல்லது குளியலறையில் வைக்கக்கூடாது. ஜன்னல் அல்லது கதவுக்கு முன்னால், படுக்கையறையில், சிறிய தளபாடங்கள் மீது, குளிர்சாதன பெட்டி உள்ளிட்ட மின் சாதனங்களில், பெரிய சாதனங்களுக்கு அருகில், ஸ்டோர் ரூமில் போன்றவற்றில் வைக்கக்கூடாது. ஒளி, தூய்மை. காரணம், புத்தர் சிலை வைக்கப்படும் இடம் அதன் மதிப்பை அதிகரிக்க வேண்டும். புத்தர் சிலை வைக்கப்படும் இடம் வெளிச்சமாகவும் சுத்தமாகவும் இருக்க வேண்டும். சிலையை வைப்பதற்கு பதிலாக பித்தளை, பீங்கான் அல்லது கண்ணாடி பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி அதில் சில பூக்களை வைத்து புத்தர் சிலையை வைக்கலாம். வாஸ்து சாஸ்திரத்தில் புத்தர் சிலை வெள்ளை, மஞ்சள் மற்றும் பழுப்பு ஆகிய நல்ல வண்ணங்களில் இருக்கலாம். வாஸ்து சாஸ்திரத்தில் புத்தர் சிலை வெள்ளை, மஞ்சள் மற்றும் பழுப்பு போன்ற நல்ல வண்ணங்களில் இருக்கலாம். பல மருத்துவ புத்தர்கள் நீல நிறத்தில் உள்ளனர். இந்த சிலைகளை வைத்தால் உடல்நலப் பிரச்சினைகளில் இருந்து மீளலாம். பூஜை அறையில் புத்தர் சிலையை வணங்கலாமா? பலருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். புத்தர் ஒரு மனிதராக வாழ்ந்து ஆதி சங்கரர், ராமானுஜர், ராகவேந்திரர், சாய் பாபா மற்றும் இயேசுவைப் போல தெய்வீக அந்தஸ்தை பெற்றதால் பூஜை அறையில் புத்தர் சிலையை வணங்கலாம். பெரிய துறவிகள் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களின் கருத்துக்களை முடிந்தவரை நம் வாழ்வில் பின்பற்றுவது முக்கியம் என்றும் அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். புத்தர் சுவர் ஓவியங்களை வீட்டிலும் வைக்கலாம். காரணம், புத்தர் சுவர் ஓவியங்கள் நல்ல ஆற்றலையும் செழிப்பையும் ஈர்க்கின்றன. எனவே வீட்டின் பிரதான நுழைவாயிலில் ஓவியங்களை வைக்கலாம். இதனால் புத்தர் சுவர் ஓவியங்கள் வீட்டிற்குள் எதிர்மறை சக்திகள் நுழைவதை தடுக்கும். வடக்கு மற்றும் வடகிழக்கு ஆகியவை புத்தர் ஓவியங்களுக்கு சிறந்த வாஸ்து இடங்கள். வாஸ்து சாஸ்திரத்தின்படி இந்த திசைகளும் மங்களகரமானதாக கருதப்படுகின்றன. புத்தர் ஓவியங்கள் மனதிற்கு அமைதியையும் தருகின்றன.